கேரட்டை இரண்டாக வெட்டி பார்க்கும்போது கண் கருமணியை போன்று காட்சியளிக்கும். கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய இமைகளைப் போல் அந்த கண் கருவிழி கதிர்கள் காட்சியளிக்கும். நம் கண்ணை காப்பதில் இந்த கேரட்டுக்கு அதிக மருத்துவ பண்புகள் உடையது. கண்ணிலே உள்ள அந்த பார்வை நரம்புகளை தூண்டச் செய்து இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். கண்ணில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை போக்கும் ஆற்றல் கேரட்டிற்கு உண்டு. கண்ணில் நீர் வடிதல், கண் வலி, கண் பீலை போன்ற பல பாதிப்புகளை தீர்க்கும் ஆற்றல் கேரட்டுக்கு உண்டு. ஆகையால் கேரட்டையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கு அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மாதுளை. நேயர்களே, மாதுளை மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களுமே சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. மாதுளம் பழத்தின் இலையின் அதாவது கொழுந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போல மாவிலை கொழுந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை இரண்டையும் ஒன்றாக அரைத்து பெரியவர்களுக்கு நெல்லிக்காய் அளவு கொடுக்கும்போது வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும். சிறியவர்களுக்கு சுண்டைக்காய் அளவு கொடுக்கும்போது வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்றவற்றை சரி செய்யக்கூடியது. மாதுளம் பிஞ்சை எடுத்து நீரில் கொதிக்க வைத்து சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து குடித்து வரும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலியை தீர்க்கும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கையும் வயிற்று உப்பசத்தையும் சரி செய்யக்கூடியது. குழந்தைகளுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். அந்த மாதுளம் பிஞ்சை நன்றாக நீரில் கொதிக்க வைத்து பனங்கற்கண்டு சேர்த்து சிறிது ஏலக்காய் பொடி சேர்த்து அந்த தீநீரிலிருந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பசி அதிகமாக எடுக்கும். நன்றாக சாப்பிடுவார்கள். மாதுளம் பழத்தின் விதைகளை அதாவது மாதுளம் பழத்தை நன்றாக பிழிந்து எடுத்து சாறு, அதனுடன் சிறிது தேன் பருகி கொண்டு வரும்போது மூல நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த மாதுளம் சாற்றிற்கு உண்டு. மாதுளம் சாறு, பனைவெல்லம், சிறிதளவு ஏலக்காய் இவற்றை சேர்த்து குடிக்கும்போது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். உடல் உஷ்ணத்தை தீர்க்கும். மாதுளம் பழச்சாறு, சிறிதளவு சீரகம் சேர்த்து குடிக்கும்போது வயிற்றிலே உள்ள வாயுவை வெளியேற்றும். பசி நன்றாக எடுக்கும். தூக்கம் நன்றாக வரும். இன்சோமியா என்று தூக்கமின்மையால் வருந்துபவர்களுக்கு மாதுளம் சாறு, கால் தேக்கரண்டி ஜீரகம் இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து பருகி வரும்போது இரவில் நன்றாக தூங்குவார்கள். இந்த மாதுளம் பழத்தில் உள்ள சாறானது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. தொற்று நோய் ஏதும் வராமல் பாதுகாக்கக்கூடியது. கண்ணிலே ஏற்படக்கூடிய அந்த தொற்று நோய் கிருமிகளை அறவே தீர்த்து கண்ணில் நீர் வடிதலை நீக்கும். குறிப்பாக பார்வை நரம்புகளை நன்றாக செயல்படுத்தி இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். பார்வை நன்றாக இருக்கும். கண்ணிலே ஏற்படக்கூடிய கண் வலி, நீர் வடிதல், சிவந்து போதல், பீலை தள்ளுதல் போன்ற பல பாதிப்புகளை தீர்த்து கண்ணை காப்பதால் இந்த மாதுளம் பழத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஏலக்காய். ஏலக்காய் ஒரு மிகச்சிறந்த மனமூட்டியாக செயல்படக்கூடியது. வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஏலக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய ஏல அரிசி சளி, இருமல், தொண்டைக்கட்டு போன்ற பல பாதிப்புகளை தீர்க்கக்கூடியது. மார்பு சளியை தீர்க்கும் ஆற்றல் இந்த ஏல அரிசிக்கு உண்டு. அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், சுக்கு, ஏல அரிசி இவற்றை சமன் எடையாக எடுத்து காய வைத்து தூள் செய்து கொண்டு தேனிலே குழைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது மார்பு சளியை தீர்க்கும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.